ஓகேவா ஓகேவா திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 30ஆம் தேதி பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒன்றான திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ற முறையில் 2 சட்டப்பேரவை தொகுதியில் தவிக தலைவர் விஜய் போட்டியிடுகின்றார். சென்னையில் ஒரு தொகுதி, அடுத்ததாக திருச்சியிலே ஒரு தொகுதி என்று 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய விஜய் இன்று சென்னையிலிருந்து திருச்சி சென்று அந்த விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அவர் செல்லும் பொழுதே ரோட் ஷோ முறையிலே சென்று கொண்டிருந்தார். அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து பாலக்கரை பகுதிக்கு செல்லும் பொழுது ரோட் ஷோ முறையிலே ஆதரவாளர்கள் தொண்டர்களை சந்தித்து சென்று கொண்டிருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்த அந்த காணொலியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புசி ஆனந்தன், நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் மட்டும் உடன் சென்றிருக்கின்றார்கள். ஒரு வேட்பாளரோடு 5 பேர் வரை செல்லலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். விஜய் தன்னுடைய வேட்புமனுவை திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே வழங்கியிருக்கின்றார். திருச்சியை பொறுத்தவரை மொத்தமாக 9 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. திமுக வலிமையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அதிமுகவும் வெற்றி பெறுவதற்காக திருச்சி தொகுதியிலே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த வகையில் எப்பொழுதும் இல்லாத விதமாக பல்வேறு புதுமுக வேட்பாளர்களுக்கும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கலில் கையெழுத்திட்டுகிறார். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஜோசப் விஜய் என்ற அடிப்படையில் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகின்றார். அதன்படி தன்னுடைய படிவத்திலே சி ஜோசப் விஜய் என்று நிரப்பி தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தன்னுடைய வேட்பு மனுவை வழங்குகின்றார், உறுதிமொழி ஏற்றுக்கொள்கின்றார் என்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய விஜய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் செய்து விமான நிலையத்திலிருந்து பாலக்கரை பகுதியை வந்தடைந்திருக்கின்றார். ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் பரப்புரையை அந்த பிரச்சார பேருந்து மூலமாக மேற்கொண்ட பொழுது அவர் முதலில் வந்த தொகுதி கூட இந்த திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் இருந்தது. எனவே அதன் அடிப்படையில் திருச்சி கிழக்கு என்பது விஜய்க்கு முக்கியத்துவம் கொண்ட ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது தன்னுடைய வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கையெழுத்திட்டு அந்த படிவங்களை நிரப்பி விஜய் வழங்கியிருக்கின்றார். ஒவ்வொரு வேட்பாளரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த உறுதிமொழியையும் தமிழக வெற்றி கழக தலைவர் என்ற முறையிலே திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கும் 9 சட்டப்பேரவை தொகுதியிலும் அதிமுக மற்றும் திமுகவிற்கு எதிராக 3 முனை போட்டியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றது. பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மேற்கொண்டு 8 வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரிக்கக்கூடிய விதமாக இன்னும் சற்று நேரத்திலே மார்க்கெட் பகுதியிலே விஜய் வாக்குகளை சேகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகம் போட்டியிடக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் களம் காணக்கூடிய 2 தொகுதிகளில் ஒன்றாக இந்த திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியும் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். வேட்புமனுவை தாக்கல் செய்து வேட்புமனுவில் கையெழுத்திட்டு உறுதிமொழியை விஜய் ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி திருச்சியினுடைய காந்தி மார்க்கெட் இந்த பகுதியில் தான் வருகின்றது. நிறைய உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய பகுதியாக அந்த காந்தி மார்க்கெட் இருக்கின்றது. அதை சுற்றிலும் பாலக்கரை உள்ளிட்ட பகுதியிலே அடர்த்தியாக சிறுபான்மையின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் வழக்கமாக
ஒரு கட்சிக்கு தான் செல்லும். ஆனால் இந்த முறை சிறுபான்மையினர் வாக்குகளில் கணிசமான வாக்குகளை தாவேகா கைப்பற்றக்கூடும் என்பதாக கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. எனவே விஜய் தேர்வு செய்திருக்கக்கூடியது ஒரு சமயோஜிதமான முடிவு என்ற கருத்தை பலரும் சொல்லி வருகின்றார்கள். விஜயை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்வு செய்திருப்பதால் சிறுபான்மையினர் வாக்கு பலம் அவருக்கு பெரிய அளவில் வலு சேர்க்கும் என்று சொல்லப்படுகின்றது. கடந்த முறை திமுகவினுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கும் கூடுதலான வித்தியாசத்திலே அதிமுகவினுடைய வேட்பாளராக இருந்த வெள்ளமண்டி நடராஜனை தோற்கடித்திருந்தார். இந்த முறையும் வெற்றி பெறக்கூடிய முனைப்பிலே இனிகோ இருதயராஜ் தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏற்கனவே தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார். ஆனால் இந்த முறை திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கும் இனிகோ இருதயராஜுக்கு கடந்த முறை கிடைத்ததை போன்று ஒரு எளிதான வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம் என்று சொல்லக்கூடிய விதமாக விஜய்க்கு அங்கே வரக்கூடிய ஆதரவாளர்களை பார்க்க முடிகின்றது. நிறைய தொண்டர்கள் அந்த தொகுதியிலே விஜயினுடைய மக்கள் இயக்கமாக இருந்த காலகட்டம் தொடங்கி இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. திருச்சி மாவட்ட அரசியல் என்பது பல்வேறு வகையில் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு பக்கம் மணப்பாறை தொடங்கி மற்றொரு பக்கம் துறையூர் வரை இருக்கக்கூடிய ஒரு நீண்டு பறந்து விரிந்திருக்கக்கூடிய தொகுதி. அருகில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் திருச்சியினுடைய எல்லை பகுதியாக இருக்கின்றன. எனவே திருச்சியினுடைய அரசியல் என்பது ஒரு பறந்து விரிந்ததாக இருக்கும். ஆனால் திருச்சியில் செல்வாக்கு மிக்க பல தலைவர்களும் இருக்கின்றார்கள். திமுகவிலே அமைச்சர் நேருவை போன்று, அமைச்சர் அன்பில் மகேஷை போன்று அதிமுகவிலும் பலம் வாய்ந்தவர்கள் திருச்சியில் இருக்கின்றார்கள். எனவே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய இந்த 9 சட்டப்பேரவை தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது? அதிமுகவில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் லால்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே விஜய் வாய்ப்பளித்திருக்கின்றார். எனவே அந்த தொகுதியில் செல்வாக்கு கொண்டவர்களுக்கு விஜய்